அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கையில் கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, ஏன் கரவேஷ்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுகவுடைய வாக்குகள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தான் இருக்குது. ஒரு தலைமையை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியம். மக்கள் செல்வாக்கு இருந்தால் தான் ஒருத்தர் தலைவராக வர முடியும். நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுனால மக்கள் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுகவினுடைய அபிமானிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அதிமுகவினுடைய வாக்குகள் ஐயா ஓபிஎஸ் அவர் பின்னாடி இருக்குது. அவர் தனிப்பட்ட மனுஷன் தானே, அப்படி என்ன ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் அரசியலில். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் கூட. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இடர்பாடுகள் ஏற்பட்ட போதெல்லாம், சிறை சென்ற போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நம்பி தான் அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி கொடுக்கல. அதை நீங்கள் யோசிச்சுக்கிறேன். இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாமல் அதை அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே ஐயா ஓபிஎஸ் அவர் திருப்பி கொடுத்துட்டாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட சொல்லியிருப்பாங்க, நிகழ்கால பரதன் சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு பதவியை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பதவியை திருப்பி கொடுக்க ஒரு சிலருக்கு மனசு வர்றதில்லை. எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து தவழ்ந்து போய் எப்படியெல்லாம் திருமதி சசிகலா அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் முதற்கண்டு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு அவங்க திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போன பின்னாடி அந்த கட்சியை என்ன நிலைமைக்கு வச்சிருந்தாருன்னு தெரியுமா? அதுவும் எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த திருமதி சசிகலா அவர்களை இதே எடப்பாடி பழனிசாமி என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசினாருன்னு தெரியும்ல. கொடுத்த பதவியை திருப்பி கொடுக்க முடியாத ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கையும் இருக்காது, விசுவாசம் இருக்காது. அப்படி இருந்திருந்தா திருமதி சசிகலா அவர்கள் வந்த உடனேயே அவர்கள் எப்படி கொடுத்துட்டு போனாங்களோ அந்த பதவியை அப்படியே திருப்பி கொடுத்துருப்பார். தகுதிக்கு மீறிய ஒரு பதவியை தகுதி இல்லாதவன்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கிறது என்னென்ன நாடகமெல்லாம் நடிச்சார் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அவருடைய ஆட்சியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம். இதை டிடிவி தினகரன் எதிராக வாக்களிக்க வந்துட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தயவு இருந்தால் தான் நம்மளுடைய ஆட்சி தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர் காலில் விழுந்தார். நாடறிந்தது. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர், நான் கட்சியை வளப்படுத்த போகிறேன், வலிமைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊராக சுற்றுப்பயணம் போகிறார்ல, அந்த சுற்றுப்பயணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கை இழந்து தன்னந்தனியாக நடு ரோட்டில் நின்று தனியாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் இந்த நிலைமை ஏற்படுமா? எடப்பாடி பழனிசாமி சற்று கூட உணராமத்தான் அவருடைய சுற்றுப்பயணத்தையே கொண்டு போகிறார். பிஜேபியை பற்றி எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியை குறை சொல்கிறதுல இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தமிழகத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உடனே முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் கட்சியும் ஆரம்பித்தாங்க. இந்த மக்களை காக்கணும், மண்ணை காக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மத்தியில் நம்ம தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம். தமிழகத்தில் நம்மளால் நம்ம காலுன்ற முடியலையே, நம்ம எம்எல்ஏக்களை அதிகமாக கொண்டு போக முடியலையே, எம்பிக்களை அதிகமாக செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அவங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சுயநலம் இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. பிஜேபியுடைய சுயநலம் என்ன அப்படின்னா அதிமுகவை இதை இப்படியே வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. பிஜேபி கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வாங்குச்சு. அதிமுக ஒரு 30க்கு மேற்பட்ட தொகுதிகள் நின்றுமே வெறும் 20% வாக்குகள் தான் வாங்குச்சு. ஒரு 40% இருந்த வாக்கை 20%க்கு கொண்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை. இன்னைக்கு திமுகவை பற்றி ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் பேசித்தே ஆகணும். அதை எந்த தவறுமே சொல்ல முடியாது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே நம்ம குதிரை சவாரி செஞ்சாதான் நம்ம தமிழகத்தில் பிஜேபியை நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுல தான் அவங்க இந்த கூட்டணியே
உருவாக்கி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல்ல, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கட்சியாகவும் நாட்டிற்கு பெருமை தரக்கூடிய கட்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதே பிஜேபியை எதிர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி இது ஆட்களை வந்து நிப்பாட்டினார். கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனே பிஜேபி வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணாங்க. எல்லா தலைவர்கள்கிட்டையும் வந்து கடுமையான சண்டைகள் மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டது எல்லாமே நல்லாவே தெரியும். 2019 பார்த்தீங்கன்னா இன்று வரையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. நேற்று செய்தியாளர் சந்திப்புகளோட சொல்கிறாங்க, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் வெளியில் வரலை. ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கு வங்கியாக மட்டும் ஓபிஎஸ் அவர்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து என்றாங்க. ஏன்னா அவங்க வந்து கட்சியை வளர்க்கணும் இல்லையா. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை தொடங்குற அதே சமயத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராம சீனிவாசன் வந்து சந்தித்து அவருக்கு வந்து இப்போ பொன்னாடையும் போத்திருக்காரு. ராம சீனிவாசன் யார் அப்படின்னா மதுரையில் வந்து எம்பி தொகுதியில் வந்து போட்டியிட்டவர் தான் பிஜேபி சார்பாக. இப்போ இங்கே பிஜேபியினுடைய இங்கே வேலை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறல, தொண்டர்களும் ஏற்றுக்கிறல, இந்த கூட்டணியும் ஏற்றுக்கிறல அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது தமிழகத்தில் வந்து நம்ம கால் ஊன்றணும், நம்ம வேறு உண்டணும் அப்படிலாம் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டு விழாது. மீதி இடங்களில் நம்ம போட்டிடுவோம் இல்லையா, பிஜேபி போட்டியிடும் இல்லையா, அந்த இடங்களில் அதிமுகனுடைய வாக்குகளை வாங்கி நம்ம வந்து ஓட்டு பெர்சன்டேஜ்னு அதிகப்படுத்தி நம்ம வந்து சட்டசபைக்குள்ளே டபுள் டிஜிட்டலில் நம்ம வந்து எம்எல்ஏக்களை கொண்டு போயிடலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமியே தலைமையில் கூட்டணியே வந்து அமைச்சிருக்கிறாங்க. சும்மா ஒன்று இந்த சோழியம் குடும்பி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பிஜேபி. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய வாக்குமே வந்து ஐயா ஓபிஎஸ் பின்னாடி இருக்குது, தொண்டர்கள் பணம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது. இவங்க பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நடந்துக்கக்கூடிய அந்த அணுகுமுறையில் தொண்டர்கள் புறமே வந்து பிஜேபி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த இரட்டை இலை சின்னம் இருந்தால் இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும்தான் ஒரு வாக்கு விழுங்குமே தவிர எடப்பாடி தலைமையை நம்பி வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையோ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையோ எடப்பாடி பழனிசாமியோட தலைமை இல்லை. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வைக்கிறாங்க. எதுக்காங்க அப்படின்னா, இந்த தலைமையை முதல்ல வந்து சரி பண்ணி இவங்களை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தமிழகத்தில் வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அமித்ஷா அவர் வந்து 2 முறை வந்து தமிழகம் வர்றாங்க. வந்தும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்கவே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழகம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து என்னை சந்திக்காது, வருத்தம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, நம்ம தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், நம்ம தான் தலைமை, 2026 விழுகக்கூடிய வாக்குகள் எல்லாமே நம்மளுடைய வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறதுக்காக தான் அவர் இருக்காரு. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவோ புரட்சித் தலைவர் அம்மாவர்களுக்காகவோ இரட்டை இலைக்காகவோ விழுகிற வாக்குகளாக இருக்கக்கூடாது, இது என்னுடைய தலைமைக்காக விழுந்த வாக்குகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கட்சியை வந்து ஒருங்கிணைக்காம இருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தது அப்படின்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பிஜேபி கொடுக்கக்கூடிய சீட்டை அதிமுக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று வரை பிஜேபி வந்து வேண்டாத கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது விரும்பிய கட்சியாக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னா வழக்குகள் தான். வழக்குகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அவனால் எங்கிட்ட தப்பிக்க முடியலை. இந்த கூட்டணிக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம வந்து வழக்குகள் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. அதனால தான் ராவோட போய் அங்கே போய் அமித்ஷா காலடியில் விழுந்து கூட்டணியில் ஒப்பந்தம் பண்ணிட்டுலாம் வந்துட்டாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, கட்சியை ஒருங்கிணைக்காம இவர் வந்து தனியாக போய் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. மக்கள் ஆதரவு கிடைக்கல. இப்போ கோயம்புத்தூரில் கூட சுற்றுப்பயணம் வந்தார், முந்தா நாள் நேற்றெல்லாம் சுற்றுப்பயணம் வந்தாங்க, பெரிய ஆதரவு எதுவுமே வந்து கிடைக்கல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அம்மாவினுடைய விசுவாசியாகவும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் ஒரு அரசியல் வாரிசாகவும் அவர் முன்னிறுத்தி நீங்கள் இந்த சுற்றுப்பயணத்தை கொண்டு போயிருந்தா இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே எழுந்திருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மானாலே டக்குனு மறுத்து ஞாபகம் வர்றது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்தால் எல்லாத்தையும் சீர் செஞ்சிருவேன், எல்லாத்தையும் வந்து சமப்படுத்திடுவேன்,
நான் தனியாக ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அவர் எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே வந்து தன்னிச்சையாக எடுக்க முடியல. 4 பேர்கிட்ட கேட்டு தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இப்படியான ஆட்கள் தான். இதற்கு என்ன அப்படின்னா, கோவையை பொறுத்தளவில் பிஜேபியினுடைய ஆதரவு இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இப்போ கோவை தெற்காக இருக்கட்டும், வடக்காக இருக்கட்டும், மேற்காக இருக்கட்டும், சிங்காநல்லூராக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், இந்த கோவை சுற்றியுள்ள பகுதியில் பூரா அதிமுகவும் பலமாக இருக்குது. அந்த அதிமுகவை அமைக்கி இன்றைக்கி வந்து பிஜேபி ரொம்ப பலமாக ஆயிடுச்சு. ஏன்னா அதிமுக பிளவுபட்ட உடனே இன்றைக்கி பிஜேபி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இந்த தொகுதிகள் எல்லாம் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி இல்லாமல் அதிமுகனால் வெற்றி பெறவே முடியாது. வானதி சீனிவாசனுக்கு அதிமுகவுடைய வாக்கு வேணும், எஸ்பி வேலுமணிக்கு பிஜேபியினுடைய வாக்கு வேணும், அம்மன் அர்ஜுனனுக்கு பிஜேபியினுடைய வாக்கு வேணும், சிங்காநல்லூர் தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு, மேட்டுப்பாளையம் தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிஜேபியினுடைய வாக்குகள் வந்து வேணும். அப்போ அதிமுகவுக்கு பிஜேபி வாக்கு வேணும், பிஜேபிக்கு அதிமுக வாக்கு வேணும். அதனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்த ஒரு முடிவு தான் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சது. வேறு யார்கிட்டையும் வந்து கலந்து ஆலோசிக்கவோ எதுவுமே செய்யலை. ஒரு ஜெயக்குமார் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, பிஜேபினால தாங்க நாங்கள் தோத்தேன், 25 வருஷமாக நான் வந்து முடிசூடாக மொனா ராயபுரத்தில் இருந்தேன், பிஜேபியில் நாங்கள் கூட்டணி வச்சோம், சிறுபான்மை வாக்கு விழுகலை, நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திட்டு போனோம் அப்படின்னா இந்த பேச்சுகளுக்கெல்லாம் வழி இல்லாமல் போயிடும். இந்த மதவாதம் சொல்லி பேசுகிறது, இந்த ஆர்எஸ்ன்னு சொல்லி பேசுகிறதுக்கெல்லாம் வழி இல்லாமல் போயிடும். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன தான் கூவி கூவிட்டு தெரு தெருவாக சுற்றினாலும், இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி போட்டு சுற்றி நீங்கள் வெளியில் போனாலும் ஒட்டுமொத்த வாக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்குது. அந்த வாக்கை திசை திருப்புறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்னென்ன குட்டிக்கரணமாக அடித்து பார்த்தாரு, முடியலை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருக்கிறதுனால எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு முக்கியமானதை அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். கூடிய விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி சுற்றுப்பயணம் போகிறாரோ அதே மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. மெதுவாக செய்தாலும் பொறுமையாக செய்தாலும் அதை முடிக்கக்கூடிய இடத்துல, அது வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி தொண்டர்களும் பொதுமக்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒரு தலைமையாக ஏற்று இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.